ஹாய் கைஸ். ஸோ கயல் சீரியலில் பார்த்தீங்கன்னா ஏன் வந்து இப்படி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருது அப்படின்னே தெரியலைங்க. ஒரு பக்கம் இப்போ தான் நம்ம கயல் வந்து எழில தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்த விதத்தில் சரி புதுசாக ஒரு முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தீபிகாவை கடத்தியெல்லாம் வச்சு பயங்கரமாக வந்து பண்ணியிருப்பாங்க. ஆனால் லாஸ்ட் மினிட்ல அது வந்து சொதப்பல் ஆயிரும். ஸோ இப்போ எழில் எங்கே இருக்காரு அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம கயலுக்கு வந்து தெரிஞ்சிருக்காரு. எப்போ தான் அது தெரியும் அப்படிங்கிறதே வந்து புரியலை ஒன்றுமே. ஸோ இந்த மாதிரி எல்லாமே போய்க்கிட்டு இருக்கு. ஸோ எப்படா இதுக்கு ஒரு எண்டு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து தெரியல. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, தேவி இப்போ தன்னோட குழந்தைய நினச்சு ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தன்னோட குழந்தைய பார்க்குறதுக்கு தேவி வந்து அவங்க வீட்டுக்கு போயிருக்கும்போது, இந்த வேதவள்ளி, விக்னேஷ் இவங்க 2 பேருமே சேர்ந்து ரொம்பவே அசிங்கப்படுத்தி வெளியில தள்ளதுனால நம்ம கையிலும் போயிட்டு வந்து பேசியிருப்பாங்க. ஆனாலுமே இந்த விக்னேஷ் வந்து, "என் குழந்தைய பார்க்குறதுக்கு நான் வந்து அனுமதிக்கவே மாட்டேன். என் பெர்மிஷன் இல்லாம என் குழந்தைய நீங்க பார்க்கவே முடியாது." அப்படிங்கிற மாரி சொல்லிருவாங்க. அப்பதான் கயலுக்கு வந்து புரியும். நம்ம வந்து தேவி பேச்ச மீறி வந்து இவங்க கிட்ட குழந்தைய குடுத்தது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, தேவி கிட்ட இருந்து கயல் குழந்தைய வாங்கும்போதே வந்து அவ்ளோ தூரம் தேவி சொன்னா. அவங்களலாம் நம்பாதீங்க. அவங்க வந்து உண்மையிலேயே ஃப்ராடு. ஸோ நான் அவங்க சொன்ன மாதிரி இருக்க மாட்டாங்க. என் குழந்தை என்கிட்டயே இருக்கட்டும்க்கா. நான் குடுக்க மாட்டேன் அப்படின்னு அவ்ளோ தூரம் நம்ம தேவி பார்த்தீங்கன்னா சொன்னா. ஆனா இந்த கயல் எதுவுமே வந்து கேட்கல. ஸோ விக்னேஷ் கிட்ட குழந்தைய குடுத்துட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா அந்த குழந்தைக்காகவாவது மனசு மாறி உன்ன வந்து ஏத்துப்பாரு. கண்டிப்பா வந்து இந்த குழந்தைய உங்க 2 பேரையும் சேர்த்து வச்சுரும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவி கிட்ட இருந்து அந்த குழந்தைய பிரிச்சு இந்த கையில தூக்கிட்டு போய் குடுத்தா. ஆனா இப்ப தான் வந்து அது எவ்ளோ பெரிய முட்டாள்தனம், அது எவ்ளோ பெரிய தப்பு அப்படிங்கிற விஷயமே நம்ம கையலுக்கு புரியுது. இந்த விஷயம் முன்னாடியே வந்து யோசிச்சிருக்கணும். யாரு எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது தெரிஞ்சும் கூட தன்னோட குழந்தைய வந்து தூக்கிட்டு கொண்டு போய் குடுக்குறது ரொம்ப பெரிய தப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைய அவங்க கிட்ட இருந்து நான் மறுபடியும் மீட்டு கொண்டு வந்து உன்கிட்ட குடுப்பேன். ஸோ எப்படி உன்கிட்ட இருந்த குழந்தைய நான் அவங்க கிட்ட குடுத்தேனோ, அதே மாரி அவங்க கிட்ட இருக்கிற குழந்தைய உன்கிட்ட குடுக்குறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகப்போகுது தேவி. நான் சொல்றத கேளு. நீ வந்து என் கூட வீட்டுக்கு வா. நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, தேவிய சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, தேவி வந்து தான் குழந்தைய பார்க்கவே முடியலையே! இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே! ஏன்னா வேதவள்ளி பத்தியும் சரி, விக்னேஷ் பத்தியும் சரி நம்ம தேவிக்கு ரொம்பவே நல்லா தெரியும். ஏன்னா, இவ்ளோ நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம தேவி அந்த வீட்ல வாழ்ந்திருக்கா. ஸோ, வேதவள்ளியோட கேரக்டர் அவ எப்படிப்பட்டவ? அவ ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவா அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது, இப்ப என் பேரனைய பார்க்க விட மாட்டேன். இவள இந்த வீட்டுக்குள்ளேயே விட மாட்டேன் அப்படின்னு சொல்றப்போ, நிச்சயமா அவங்க வேற ஏதாவது பிளான் பண்ணி, உண்மையிலேயே வந்து என் குழந்தைய என்கிட்ட இருந்து நிரந்தரமா பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் போல இருக்கு. அப்படின்னு நினைச்சு நம்ம தேவி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட அழுதுகிட்டே ரூம்ல உட்காந்துகிட்டு இருக்கா. ஸோ, என்ன பண்றது? நம்ம குழந்தைய எப்படி பார்க்கறது? ஆரம்பத்திலேயே வேணாம் வேணான்னு சொல்லி சொன்னப்போ கேட்காம கொண்டு போய் குடுத்துட்டாங்க அப்படின்னு நினைச்சு தேவி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, அந்த நேரம் பார்த்து மூர்த்தி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரூமுக்கு போறாரு. ஸோ தேவி இந்த மாரி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தோனே நம்ம மூர்த்தி வந்து, "என்ன தேவி என்ன ஆச்சு? ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்கும்போது, தேவி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி என் குழந்தைய வந்து பார்க்கவே முடியலண்ணே. நான் வீட்டுக்கு போனப்போ இந்த மாரி கழுத்த பிடிச்சு வெளியில தள்ளிட்டாங்க. அக்கா கூட வந்து எவ்வளவோ தூரம் பேசி பார்த்தாங்க. ஆனா அவங்க 2 பேருக்கும் கொஞ்சம் கூட மனசாட்சி அப்படிங்கிறதே இல்ல. என்ன வந்து என்னையும் சரி, அக்காவையும் சரி வெளியில போயிருங்க. இதுக்கப்புறமும் இந்த குழந்தைய நான் உங்கள பார்க்கவே விட மாட்டேன். இது ஏன் குழந்தை. நான் இவன வளர்த்துக்கிறேன். உனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல அப்படின்னு பேசுறாங்க. நான் அன்னைக்கே வந்து அவ்ளோ தூரம் சொன்னேன். என் குழந்தைய என்கிட்டயே இருக்கட்டும். நான் யார்கிட்டயும் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என்னென்னமோ சொல்லி என்கிட்ட இருந்து குழந்தைய வந்து வாங்கிட்டு போயிட்டீங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, என் குழந்தைய என்னால பார்க்கவே முடியல. ப்ளீஸ் நீனாவது அக்கா கிட்ட எடுத்து பேசு. எனக்கு என் குழந்தை வேணும். எனக்கு இப்பவே வந்து வேணும் அப்படின்னு தேவி பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. மூர்த்திக்கு என்ன சொல்றது அப்படின்னே வந்து தெரியல. சரி இப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? ஆறுதல் தானே சொல்ல முடியும் அப்படின்னு, கவலைப்படாத தேவி. கண்டிப்பா வந்து உன் குழந்தைய வந்து உன்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சுருவோம். இது எங்க பொறுப்பு. நீ வா, வெளியில வா. எதுக்கு இப்படி ரூம்லயே உட்காந்து அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு, இல்லண்ணே எனக்கு வெளியிலலாம் எனக்கு வர்றதுக்கு விருப்பம் இல்ல. எனக்கு என் குழந்தை வேணும். நான் அவன பார்த்தே ஆகணும். இவ்வளோ நாள் வரைக்கும் நான் அவன பிரிஞ்சு இருந்தது போதும். இதுக்கப்புறம் நான் அவன வந்து பிரிஞ்சு இருக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து நம்ம தேவி கெஞ்சி அழுதுகிட்டு இருக்கா. ஸோ இது மூர்த்திக்கு வந்து என்ன பண்றது? என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும்போது மூர்த்தியே பார்த்தீங்கன்னா, "நான் வரேன் கயல்" அப்படிங்கிற மாரி சொல்லும்போதே கூட்டிட்டு போயிருக்கணும். ஆனா அப்போ வந்து கயல் எதுவுமே பண்ண வேண்டாம். "பொறுமையா இரு மூர்த்தி. நான் வந்து போய் பேசிக்கிறேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ நம்ம தேவிக்கு என்ன ஆறுதல் சொல்றதுன்னே வந்து தெரியாம நம்ம மூர்த்தி பார்த்தீங்கன்னா, "இங்க பாரு தேவி, நீ எதுக்கும் வந்து கவலைப்படாத. கண்டிப்பா வந்து கயல் சொன்னா அப்படின்னா, நிச்சயமா அத செஞ்சு காமிச்சுருவா. அப்படி இல்லன்னா, உன் அண்ணன் நான் இருக்கேன்ல. உனக்கு உன் குழந்தை வேணும் அப்படின்னா, உன் குழந்தைய போய் நம்மளே தூக்கிட்டு வரலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நீ வந்து தைரியமா சாப்பிட்டு தெம்பா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும் தான் உன்னால உன் குழந்தைய போயிட்டு அவங்க கிட்ட இருந்து எடுத்துட்டு வர முடியும். நீ எதுக்கும் அழுதுகிட்டு இருக்காத" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த நேரம் பார்த்து தனம் பார்த்தீங்கன்னா உள்ள வராங்க.
"என்னங்க என்ன ஆச்சு? ஏன் தேவி இப்படி அழுதுகிட்டு இருக்கா?" அப்படின்னு சொல்ல, "அவளோட குழந்தைய நினைச்சு அழுதுகிட்டு இருக்கா. அவங்க வந்து வீட்டுக்கு போனப்போ இந்த மாரி பண்ணிட்டாங்களா?" அப்படின்னு சொல்லும்போது, ஆமாங்க. அந்த வேதவள்ளி ஏன் தான் இப்படி இருக்காங்கன்னே வந்து தெரியல. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம, பெத்த தாயை வந்து குழந்தைய பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னா, யாருக்கு தான் வந்து இதா இருக்கும்? அன்னைக்கே வந்து இந்த குழந்தைய பேசாம வந்து தேவி கிட்டயே விட்டுருக்கலாம். அந்த விக்னேஷ் கிட்ட கொண்டு போய் சேர்த்தது தான் வந்து தப்பு. 2 பேருமே ஒண்ணு சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கயல் வந்து ரொம்ப நம்புனா. ஆனா இப்ப பார்த்தீங்களா, கடைசியில நம்ம வீட்டு பிள்ளைய நம்மளையே பார்க்க விடாம அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லங்க. அப்படிங்கிற மாரி வந்து சொல்றேன். ஏய்! நீ வேற ஏன்டி சும்மா அவளே வந்து குழந்தைய பார்க்க முடியல அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கா. நீ வேற இப்படி பேசிக்கிட்டு இருக்காத. இங்க பாரு தேவி, ஒண்ணும் ஆகாது. நீ கவலைப்படாத. எந்திரிச்சு வெளியில வா. நம்ம இத பத்தி உட்காந்து பேசி நம்ம ஒரு முடிவு எடுக்கலாம். கண்டிப்பா வந்து உன் குழந்தைய உன்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்க தான் போறோம். இது நடக்கத்தான் போகுது. அவங்க சொன்னா அப்படிங்கிறதுக்காகலாம் அது ஒண்ணும் நடந்துராது. பெத்த தாய் நீ உன்கிட்ட தான் குழந்தை இருக்கணும். அதுதான் சட்டம் அப்படின்னு மூர்த்தி சொல்றாரு. சரி நீ வா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தேவிய வந்து கன்வின்ஸ் பண்ணி வெளியில கூட்டிட்டு போறாங்க. வெளியில வந்தவுடனே பார்த்தீங்கன்னா, நம்ம மூர்த்தி வந்து இங்க பாரு கயல், தேவி வந்து குழந்தைய நினைச்சு ரொம்பவே அழுதுகிட்டே இருக்கா. இவள சமாதானப்படுத்தவே முடியல அப்படிங்கிற மாரி சொல்ல, "என்ன தேவி என்ன ஆச்சு? இங்க வா. நீ இங்க வந்து உட்காரு" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சோஃபால வந்து உட்கார வச்சுறாங்க. "தனம் நீ போயிட்டு சாப்பாடு எடுத்துட்டு வா." அவ சாப்பிடவே இல்ல அப்படின்னு சொன்னோனே, அவளுமே போயிட்டு சாப்பாடு எடுத்துட்டு வர போயிடுறா. "இங்க பாரு தேவி, நான் சொன்ன வார்த்தையில உனக்கு நம்பிக்கை இல்லையா?" அப்படிங்கிற மாரி கயல் கேட்குறாங்க. நம்பிக்கை இல்ல அப்படின்லாம் நான் வந்து சொல்லலக்கா. ஆனா என் புள்ளைய எனக்கு பார்த்தே ஆகணும். அவன நான் கையில எடுத்து கொஞ்சணும். அவன் இல்லாம இதுக்கு மேல என்னால இருக்க முடியாதுக்கா. உங்களுக்கே நல்லாவே தெரியும். நான் வந்து அவன பெத்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் தான் அவன் கூட நான் சேர்ந்து இருந்தேன். நீங்க சொன்னீங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக, அந்த ஆளுக்கு உடம்பு சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் என் குழந்தைய குடுக்குறதுக்கே நான் ஒத்துக்கிட்டேன். ஆனா இப்போ என் குழந்தைய என் கண்ணுலயே வந்து காட்டாம என்ன அடிச்சு வெளிய தொரத்துறாங்க. இது எந்த வகையிலக்கா வந்து நியாயம்? என் குழந்தைய வந்து நான் பார்த்துக்கிறேன். அந்த வேதவள்ளி அவன் பெத்த புள்ளையவே கூட வச்சுக்கிட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப அதே தானே நானும் நினைக்கிறேன். நான் பெத்த புள்ள என் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறதுல என்னக்கா தப்பு இருக்கு? அப்பா, அப்பான்னு சொல்லிட்டு அவ மட்டுமே உரிமை கொண்டாடிக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த குழந்தை எங்கேருந்துக்கா வந்துச்சு? என் வயித்துல இருந்து தானே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேவி ரொம்பவே பார்த்தீங்கன்னா, ஆதங்கமா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாரு தேவி, நீ சொல்றது எல்லாமே வந்து எனக்கு புரியுது. நான் இல்லன்னு சொல்லல. ஆனா கண்டிப்பா வந்து உன் சூழ்நிலையிலேருந்து இப்போ நான் யோசிச்சு பார்க்கும்போது தான் நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு புரியுது. அன்னைக்கே நீ சொன்னம்போது நான் இந்த விஷயத்த வந்து கண்டிப்பா வந்து ஓகே பண்ணியிருக்க கூடாது. ஸோ விக்னேஷ்க்கு உடம்பு சரியில்லையே! அவர பார்க்குறதுக்கு பாவமா இருக்கு. குழந்தைய நினைச்சு ரொம்ப ஏங்கிக்கிட்டு இருக்காரு. அப்படிங்கிற ஒரு இரக்கத்துல தான் வந்து நான் உன்கிட்ட வந்து சொல்லிட்டு நான் அவ்ளோ தூரம் நீ வேணான்னு சொன்னப்போ கூட, உன்கிட்ட இருந்து நான் குழந்தைய கொண்டு போய் அவங்க கிட்ட குடுத்தேன். ஆனா இப்போ அவங்க வந்து அது ஏன் குடுத்தேன் அப்படிங்கிறத யோசிக்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. உன்கிட்ட இருந்து நான் குழந்தைய கொண்டு போய் அவங்க கிட்ட குடுத்த எனக்கு, எப்படி அவங்க கிட்ட இருந்து உன்கிட்ட கொண்டு வரணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? கண்டிப்பா வந்து எனக்கு தெரியும். அதுக்கான நாள் ரொம்ப சீக்கிரமாவே இருக்கும். அதனால நிச்சயமா வந்து இதுக்கப்புறமும் கவன் உன் கூட மட்டும் தான் இருக்க போறான். என்ன நடந்தாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, அத நான் பார்த்துக்கிறேன். எத நினைச்சும் நீ கவலைப்படாத. கூடிய சீக்கிரத்திலேயே உன் குழந்தை உன்கிட்ட இருப்பான். அதுவும் 1 நாள், 2 நாள் கிடையாது. வாழ்நாள் முழுசும் உன்கிட்ட தான் இருப்பான். அதுக்கு நான் பொறுப்பு. என்ன நம்புறல்ல? அப்படிங்கிற மாரி கயல் கேட்குறாங்க. நம்புறேன்க்கா நான் அப்படிங்கிற மாரி வந்து தேவி சொல்லிடுறாங்க. ஸோ உடனே நம்ம தனம் வந்து சாப்பாடு எடுத்து கொண்டு வந்து குடுத்தவுடனே, ஸோ நம்ம கயல் பார்த்தீங்க அப்படின்னா, "சரி நீ ஏன் சாப்பிடாம வந்து இவ்ளோ நேரம் வந்து இருக்க? ஃபீல் பண்ணிக்கிட்டே, மொத நீ சாப்பிடு" அப்படின்னு சொல்ல, "இல்லக்கா எனக்கு சாப்பாடுலாம் வந்து வேண்டாம்" அப்படின்னு தேவி சொல்லும்போது, "இங்க பாரு தேவி, வீட்டுக்குள்ள 1008 பிரச்சனை வரும். அதுக்காக சாப்பிடாம இருந்தா நமக்கு உடம்புல தெம்பு இருக்காது. உன் குழந்தைய நீ நல்லபடியா பார்த்துக்கணும். உன் குழந்தை உன்கிட்ட வரணும் அப்படின்னு நீ நினைக்கிற அப்படின்னா, முதல்ல சாப்பிடு. சாப்பிட்டு முதல்ல நீனே உனக்கு தைரியம் சொல்லிக்கோ. அப்போ எல்லாமே தானா நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ தனம் கிட்ட இருக்கிற சாப்பாட வாங்கி பார்த்தீங்கன்னா, நம்ம தேவிக்கு வந்து நம்ம கயல் வந்து ஊட்டி விட்டுருக்காங்க. லைஃப்ல வந்து பிரச்சனைகள் பல வந்து வரத்தான் செய்யும் தேவி. அதுக்காக நம்ம அந்த இடத்துல வந்து உட்காந்து அழுதுகிட்டு இருக்கக்கூடாது. ஸோ நம்ம என்ன பண்ணா நமக்கு தேவையானது கிடைக்கும் அப்படிங்கிறதுல நம்ம வந்து கருத்தா இருக்கணும். இப்போ அந்த வேதவள்ளி, அந்த விக்னேஷ் அவங்க 2 பேரும் புரிஞ்சுக்காம உன்ன தொரத்தி விட்டுட்டாங்க அப்படின்னா, அதுக்காக உன் குழந்தை உனக்கு கிடைக்காம போயிருமா? அப்படின்னு நீ பயப்படவே கூடாது. ஏன்னா 10 மாசம் சுமந்து பெத்தவன் நீ. விக்னேஷ் கிடையாது. ஸோ அவருக்கு உரிமை இருக்குன்னு அவரு சொல்றாரு அப்படின்னா, அத விட உனக்கு அளவுக்கு அதிகமான உரிமை இருக்கு. இப்போ இந்த விஷயம் நம்ம வந்து கேஸ் போட்டாலோ, அல்லது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலோ, அந்த குழந்தைய உன்கிட்ட தான் கொண்டு வந்து குடுப்பாங்க. ஏன்னா குறிப்பிட்ட ஒரு 5 வயசுலேருந்து 10 வயசு வரைக்கும் குழந்தை உன்கிட்ட தான் இருக்கணும் அப்படிங்கிறது சட்டமே இருக்கு. ஆனா நம்ம அந்த அளவுக்குலாம் போக வேண்டாம். அவங்க கிட்ட சமாதானப்படுத்தி அவங்கள புரிய வச்சு வாங்கிடலாம் அப்படின்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு வேளை அதுக்குமே அவங்க பணிஞ்சு போகல அப்படின்னா, கண்டிப்பா நான் அடுத்து இந்த வழிய தான் வந்து நான் எடுக்க போறேன். அதனால நீ கவலையே படாத.
யார் வந்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, குழந்தைய வந்து உன்கிட்ட தான் குடுக்கணும் அப்படிங்கிறது தான் சட்டம். நீ எத நினைச்சும் ஃபீல் பண்ணாத தேவி அப்படின்னு சொல்லிட்டு, தேவிக்கு ஆறுதல் சொல்லி பார்த்தீங்கன்னா, கயல் வந்து சாப்பாடு ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு சொல்லிட்டு புதுசா வந்து அடுத்தடுத்து ஒண்ணு ஒண்ணு மலர்ந்துகிட்டே இருக்கு. ஸோ என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.